பள்ளி நிர்வாகத்தை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் ஏற்று நடத்த வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளி வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வர் வழங்கிட கேட்கலாம். அன்வர், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி நிர்வாகத்தை ஏற்றி நடத்த வேண்டி ஏராளமான பெற்றோர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பள்ளி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்த பள்ளியானது தற்பொழுது கடந்த ஆண்டு தமிழக அரசின் முழுவதுமாக பள்ளி மேலாண்மை குழுவினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதியதாக நியமிக்கப்பட்ட தலைமை ஆசிரியரை மாற்ற கோரியும் மீண்டும் பழையபடி பெற்றோர் ஆசிரியர் கழகமே பள்ளிகளை ஏற்றி நடத்த வேண்டும் என்ற இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் நடத்தப்பட்ட பள்ளி பொழுது 2500 மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்பொழுது 1200 மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு மேலும் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக கூடும் என்பதால் மீண்டும் இந்த நிர்வாகத்தினை பெற்றோர் ஆசிரியர் கழகமே ஏற்றி நடத்த வேண்டியும் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது தங்களை பள்ளியின் வளாகத்தின் உள்ளே அனுமதிக்க கோரி போலீசாருக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது நடைபெற்றது. அப்பொழுது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மீண்டும் நிர்வகிக்க வேண்டும் அந்த பள்ளியை என்பதை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.